ஃப்ரெண்ட்ஸ், அபிராமி அந்தாதியின் பாடல்களையும் அதனுடைய விளக்கத்தையும் நாம் தொடர்ச்சியாக கண்டு வருகிறோம். இன்று நாம் காண இருப்பது அபிராமி அந்தாதியின் பாடல் 28 மற்றும் 29. அபிராமி அந்தாதியின் 28ஆம் பாடல். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே, நின் புது மலத்தால் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவ நெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. இப்பாடலில் விளக்கம். தூய்மையான சொல்லோடு இணைந்த பொருள் போல ஆனந்த கூத்தாடும் துணைவருடன் இணைந்து நிற்கும் மனம் வீசுகின்ற அழகிய பூங்கொடி போன்றவளே, அன்றளந்த பரிமள மலரை போல உள்ள உன் திருவடிகளை இரவென்றும் பகலென்றும் பாராமல் தொழுகின்ற அடியார் கூட்டத்திற்கே என்றும் அழியாத அரசபோகமும் நல்ல மோட்சத்திற்கான தவ நெறியும் சிவபதமும் வாய்க்குமே. பாடல் 29. சித்தியும் சித்தி தரும் தெய்வம் ஆகி திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்து ஆகி முளைத்து எழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே. இப்பாடலின் விளக்கம். அபிராமி தேவியே, நீயே சகலத்திற்கும் சித்தியாவாய். அச்சித்தியை தரும் தெய்வமான ஆதிசக்தியாகவும் திகழ்கின்றாய். பராசக்தியாக நீ கிளைத்து எழ காரணமான பரமசிவமும் அச்சிவத்தை குறித்து தவம் செய்யும் முனிவர்களுக்கு முக்தியும் அம்முக்தியால் ஏற்படுகின்ற விதையும் அவ்விதையில் ஏற்பட்ட ஞானமும் ஞானத்தின் உட்பொருளும் என நின்று சகல பந்தங்களில் நின்று காக்கக்கூடிய தெய்வம் திரிபுர சுந்தரியாகிய உன்னை தவிர வேறு யார் உளர்? நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நாம் அபிராமி அந்தாதியின் பாடல்களையும் விளக்கத்தையும் நமது சேனலில் காண்போம்.